தேசிய கல்விக் கொள்கை பொறுத்தளவு நான் காலையிலேயே ஒரு மிக முக்கியமா சொன்னேன். இந்த தேசிய கல்விக் கொள்கை ஏதோ ஒரு நாள்ல 2 நாள்ல கொண்டு வந்தது அல்ல. 40 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய காலகட்டத்திற்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு இளைஞர்களாகட்டும், இந்தியா முழுவதும் இளைஞர்களாகட்டும், உலக அளவுல இருக்கின்ற சந்தை நிலவரம், இன்னைக்கு உலக அளவுல இருக்கிற மார்க்கெட் நிலவரத்திற்கு நாம உலக அளவுல காம்படிட் பண்றதுக்கு, போட்டி போடுற அளவுக்கு நம்மளுடைய இளைஞர்களை தயார் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது, கடமை நமக்கு இருக்கிறது. அதே போல இந்த புதிய கல்விக் கொள்கையானது சர்வதேச தரத்துல ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்குவதற்கும், நம்மளுடைய மாணவர்களை சர்வதேச அளவில் அவர்கள் பங்களிப்பை கொடுப்பதற்கான ஒரு ஊக்குவிப்பை கொடுப்பதுதான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை. இதை விட கூட முக்கியம், புதிய தேசிய கல்விக் கொள்கை நம்மளுடைய தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற தேசிய கல்விக் கொள்கை. ஆரம்ப காலத்துல, அதாவது ஆரம்ப நிலை கல்வி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புல எல்லாம் தாய்மொழியில படிக்கணும், தாய்மொழியில தான் குழந்தைகளை படிக்க வைக்கணும், தாய்மொழிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை. ஏன்னா தாய்மொழி மூலியமா ஒரு குழந்தை தன்னுடைய அறிவை இன்னும் அதிகமாக சொல்ல முடியும், தன்னுடைய கண்டுபிடிப்புகளை அதிகமாக சொல்ல முடியும். அதனால தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற ஒரு புதிய கல்விக் கொள்கை நாம் கொடுத்திருக்கிறோம். ஏன்னா திமுக காரங்களுக்கு வேணா தாய்மொழி இங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க போல தெரியுது. ஏன்னா அவங்க இப்ப நடத்துற ஒரு பள்ளிக்கூடத்துல கூட தமிழ் கிடையாது. திமுக காரங்க நடத்துற எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? நான் ஹிந்திக்கு ஆதரவா பேசல, ஆனா எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. ஏதாவது திமுகவினுடைய நிர்வாகி நடத்துற பள்ளியில நான் ஹிந்தி சொல்லி தர மாட்டேன்னு அவங்க பள்ளிக்கூடத்தை மூடுவதற்கு தயார் இல்லை. ஏன்னா சாதாரண ஏழை எளிய மக்கள் படிக்கின்ற, சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கின்ற ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள், பட்டியலின மக்களினுடைய அவங்க தான் அரசு பள்ளிகள்ல படிக்கிறாங்க. அந்த அரசு பள்ளிகள்ல படிக்கிற குழந்தைகள் வேறொரு மொழி கற்பதில் என்ன பிரச்சனை? அதாவது நாம இந்த மொழி தான் கத்துக்கணும்னு சொல்லல, மும்மொழி கொள்கை. நீங்க தமிழ் கத்துக்கலாம், இங்கிலீஷ் கத்துக்கலாம், இதை தவிர ஒரு மொழி, அது மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், உருதாக கன்னடமாக இருக்கட்டும், ஒரியாக இருக்கட்டும், மராட்டியாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ மொழிகள் இருக்கு. தமிழ் மொழியை உத்தரப்பிரதேச 3 மொழி கொள்கை வரும்பொழுது தமிழ் மொழியை உத்தரப்பிரதேச பள்ளிகள்ல கற்பிக்கப்படும். ஏற்கனவே உத்தரகண்ட்ல அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதே போல ராஜஸ்தான்ல படிக்கிறதுக்கு மாணவர்கள் தமிழ் என்பது மிக முக்கியமான மொழி, மிக பழமையான மொழி, மிகவும் தொன்மையான மொழி என்பது நம்மளுடைய தேசிய தலைவர், மரியாதைக்குரிய நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலகரங்களை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில போட்டிருந்தார். தமிழுக்கு இன்றைக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக 3 வருஷமா காசி தமிழ் சங்கமம் நடத்தி கொண்டு இருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் காசி தமிழ் சங்கமானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய யோகி ஆதித்யநாத்ஜி அவர்கள் தொடங்கி வைத்து தொடர்ந்து 25ஆம் தேதி வரலும் நடைபெற்ற இருக்கிறது. அதனால தமிழ் மேல அதிக முக்கியத்துவம், தமிழ் மொழிக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது பாரதிய ஜனதா. உங்களுக்கு தெரியும், நம்ம மதுரையில இருக்கிறோம். ஜல்லிக்கட்டை யாரு ஒழிச்சது? ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாதுன்னு அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கமும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அதை நடத்த விடாம பண்ணாங்க. ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தலையிட்டு ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய உரிமை, ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய வீர விளையாட்டு, ஜல்லிக்கட்டை கொடுத்த ஆக வேண்டும் என்று நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்தாங்க. அதனால தமிழ்நாட்டு மேல, தமிழ் மக்கள் மேல, தமிழ் பண்பாட்டின் மேல அதிக பிரியம் உள்ளது பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய பிரதமர் அவர்.